ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு மத்திய 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அநேக விசேஷங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார், கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 4, 5, 6, 7 பார்த்தீங்கன்னா அவன் எப்படி விதைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்து பலன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற விதைகள் பார்த்தீங்கன்னா பொறாமை, உச்சரிப்பு, எரிச்சல், பின்னாடி பேசுறது, அப்புறம் சில கெட்ட வார்த்தைகள் தான் வந்து இதுதான் ஒரு பக்கம் விதை. இன்னொரு பக்கம் இன்னொரு விதைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு, சாந்தம், குணம், நற்குணம், சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் நல்ல குணம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் வந்து என்ன பண்ணுவோம், 100ஆகுமோ 60ஆகுமோ 30ஆகுமோ என்ன பண்ணுவோம், நம்ம அறுக்க முடியும். ஸோ நல்ல விதைகளா நீங்க வந்து பழகுறவங்க கூட விதைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.